எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசணும். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. உட்கட்சி விவகாரங்கள், அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க கூடாது, இந்த வழக்குகள்லாம் முடிகிற வர அப்படின்னு சூரியமூர்த்தி என்பவர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். ஒரு வாரத்தில் அதற்கு முடிவெடுப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. ஆனா இப்ப நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஓபிஎஸ் கருத்தையும் கேட்கணும், இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரின் கருத்துக்களையும் கேட்ட பிறகு 4 வாரத்தில் முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு விட்டார், அவருக்கு இனி வேலையே இல்லை அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் கருத்தை கேட்க சொல்லி எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா தேர்தல் ஆணையம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஊதுகுழலாக, என்ன பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறார்களோ அதை சட்டப்பூர்வமாக செயலாக்குகிற ஒரு அமைப்பாகத்தான் அதிமுக விஷயங்களை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தல் சின்னங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய கடந்த கால நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது. இப்போ நீங்க மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் அந்த கட்சியை உருவாக்கிய சரத்பவார் தான் அந்த கட்சியினுடைய ஸ்தாபகர். இப்போ எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவுக்கு உருவாக்கியவரோ நிறுவனரோ, அதுபோல தேசியவாத காங்கிரசுக்கு உருவாக்கியவர் நிறுவனர் சரத்பவார். ஆனால் இன்று அந்த கட்சி சரத்பவாரை அவர் உயிருடன் இருக்கிற பொழுதே, எந்த சரத்பவார் காங்கிரஸை எதிர்த்து நின்று மகாராஷ்டிராவில் வென்று பல தேர்தல்களில் மத்திய அரசாங்கத்தில் முக்கிய பங்காற்றிய திரு சரத்பவார் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வீழ்த்தப்பட்டு அதிலிருந்து பிரிந்து வந்த அஜித் பவாருக்கு அவங்க அணிக்கு அந்த அதிகாரப்பூர்வமான கட்சியினுடைய சின்னம் வழங்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரப்பூர்வ சின்னத்தை வைத்து அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அதே போல பால் தாக்கரேனுடைய மகன் உத்தவ் தாக்கரே, அவரிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஏக்நாத் ஷிண்டே, எப்படி தேசியவாத காங்கிரசுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதோ அதே அநீதி சிவசேனா கட்சிக்கும் இழைக்கப்பட்டு அந்த அதிகாரப்பூர்வமான சின்னம் ஏக்நாத் ஷிண்டேக்கு அணிக்கு வழங்கப்பட்டு அந்த அதிகாரப்பூர்வ சின்னங்களின் அடிப்படையில் மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆட்சி அமைக்கிற சூழல்ல, மகாராஷ்டிராவில் பாஜகவை சார்ந்த பட்னாவிஸ் முதலமைச்சராகவும் மற்றவர்கள் துணை முதலமைச்சராகவும் அந்த ஆட்சியை பிடிக்கிற அதிசயத்தை அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. பல தொலைக்காட்சிகளில் நான் பேசும் பொழுது கூறியிருந்தேன், புதிய தலைமுறை சேனல் உள்பட, மகாராஷ்டிரா வெற்றிக்கு பிறகு அதே ஃபார்முலாவை அங்கே என்னென்ன நடைமுறைகளை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்களோ அதே நடைமுறைகளை தமிழகத்தில் அவர்கள் செயல்படுத்துவார்கள். எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்க வேண்டும் அதை சந்திப்பதற்கு என்கிற கருத்தை நான் தெரிவித்திருந்தேன். சரி, இந்த இரட்டை சின்னத்துல தேர்தல் ஆணையத்துல எப்படி கடந்த காலங்கள் என்றால், எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையாக எந்த விதமான ஆட்சேபனை இன்றி அன்டிஸ்பியூட்டடா நிரந்தரமாக அவருக்கு இரட்டை சின்னம் வழங்கப்படலை. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏதோ தான் நிரந்தர பொதுச் செயலாளர், இரட்டை சின்னம் தனக்கு நிரந்தரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கையெழுத்து உரிமையெல்லாம் வந்துருச்சுல்ல, அது நிரந்தரம் இல்லையா? இல்ல, அது நான் சொல்ல வர்றேன் என்று இவர் நினைத்து கொண்டார், எடுத்துக்கொண்டார். தேர்தல் ஆணையம் இவருக்கு கொடுத்த அந்த கடிதத்துல மிக தெளிவாக நீதிமன்றங்களில் மறு உத்தரவு வருகிற வரை, எடப்பாடி மாற்று உத்தரவு வருகிற வரை அல்லது ஏதேனும் ஒரு உத்தரவு வருகிற வரை எடப்பாடி பழனிசாமி என்பவர் தற்காலிகமாக இரட்டை சின்னத்துக்கு கையெழுத்திடுகிற உரிமையை அவருக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது? ஓபிஎஸ் தரப்புலையும் கருத்தை கேட்டு முடிவு பண்ணுங்க என்று இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு மறு உத்தரவை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதே நீதிமன்றத்துல சென்ற ஹியரிங் நடந்த போது, அந்த வாய்தால விசாரணையின் பொழுது தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க? ஒரு வாரத்திற்குள் நாங்கள் சூரியமூர்த்தி மனுவுக்கு பதில் கொடுத்து
க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ கூட ஊடகங்கள்ல கேட்கிற பொழுது சரி ஒரு வாரத்துல அவங்க பதில் கொடுக்க போறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வழக்கமா ஒண்ணு வச்சிருக்காரு, யார் எதிர்க்கிறாங்களோ அவரை உடனே அவங்களுக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீக்கிடுவார், அல்லது நீக்கினதாக சொல்லிடுவார். சொல்லிட்டு இவங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. இது அவரோட ஒரு ரொட்டீன் ஸ்டீரியோ டைப், வழக்கமா அவருடைய பாணி அது. ஸோ அதை சொல்லி தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்று நம்ம கருத்து தெரிவித்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு புது திருப்பமாக அந்த ஒரு வாரத்துக்குள்ள இன்றைக்கு நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் நீங்க ஒரு வாரத்துல முடிவெடுக்க சொன்னீங்க, நாங்க 2 நாட்களுக்கு முன்பாகவே சூரியமூர்த்தி வழக்கை முடித்து வைத்து அவருக்கு பதில் கடிதம் அனுப்பிவிட்டோம் என்று சொல்லி இருந்தால் அந்த பெட்டிஷன் முடிவுக்கு வந்திருக்கும். தேர்தல் ஆணையம் அப்படி சொல்லல. அப்ப இன்றைக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது ஓபிஎஸ் தரப்புல இருந்து இந்த வழக்கில் தங்களையும் இணைத்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் தேர்தல் ஆணையம் கேட்கணும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸ் தரப்பு மற்றும் பிற அனைத்து தரப்புகளையும், அது எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கட்சி, அந்த மற்றும் பிற தரப்புகள்னா என்னுடைய மனுவும் அதுல இருக்கு, திரு ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி, எங்களது மனுக்கள் அதுல இருக்கு. எல்லாத்தையும் கலந்து ஒரு ஏகோபித்த முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கணும் என்பதாக அதற்கு 4 வார காலக்கெடு நிர்ணயித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த உத்தரவு என்று வருகிற பொழுது இதுல 2-3 விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதகமாக இருக்கும். என்னுடைய வழக்கில் தான், அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருமே சேர்ந்து அந்த தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமையை பறித்து பொதுக்குழுவால் மட்டுமே தலைமை தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று இவர்கள் விதியெல்லாம் திருத்தி இருந்தாங்க. அதுலதான் டெல்லியில ஜஸ்டிஸ் சிஸ்தானி என்பவரது வழக்கு அதிமுக வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு வழக்கு. அதுல பேரா 52 55 வரை அது என்னுடைய வழக்கறிஞருடைய வாதத்தை கேட்டு அடிப்படை தொண்டர்களது உரிமையை இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் வளர்த்தெடுத்த ஜெயலலிதா அம்மாவும் அவர்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள், அந்த உரிமையின்படிதான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் அந்த என்னுடைய வழக்குல, என்னுடைய அந்த வழக்கறிஞரின் வாதத்துல அந்த தொண்டர்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில தான் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் ஒற்றை வாக்கு இரட்டை தலைமை என்கிற அந்த தேர்தலை அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கிற அந்த தேர்தலை நடத்தி ஒருவர் ஒருங்கிணைப்பாளராகவும் ஒருவர் இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அது இரத்த கலரிகளுக்கு இடையில ஒரு முறையற்ற முறையில ஒரு அதிமுக தொண்டர்களின் விருப்பத்துக்கு எதிராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா கொடுத்த அந்த தொண்டர்களின் உரிமைக்கு எதிராக 2 பேரையும் இவர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். ஆனா பின்னால இவர்களுக்குள்ள பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைமையாக தொடர வேண்டும் என்று முடிவெடுத்து திரு ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கி, அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்து விட்டார் என்றால், போட்டியிடுவதற்கு தகுதியானவர்கள் 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும் என்று ஒரு புது விதியை, அதிமுகவில் இல்லாத ஒரு விதியை அவர் உருவாக்கி, அந்த புது விதியின்படி தனக்கு யாரும் போட்டி இல்லை, தான் மட்டுமே ஏகோபித்ததாக ஏக மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவராக தன்னை அறிவித்துக் கொண்டார். அந்த மனு மீது தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது. ஏன்னா அது சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல். அப்ப எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தார். அப்ப கூட்டணியில இருக்கிறதுனால நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வார் என்கிற எதிர்பார்ப்புல பாரதிய ஜனதா கட்சி இவரை ஆதரித்தார்கள். தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு இடைக்காலமாக இவருக்கு அந்த உத்தரவை கொடுத்தாங்க. அதாவது அடுத்த மறு உத்தரவு வர வரை இவரே
தொடரலாம், இரட்டை இலை சின்னத்துக்கு தனித்து இவர் கையெழுத்திடலாம். அந்த சமயத்துல டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருந்த என்னுடைய வழக்குல நீதிபதி இப்படி தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறதுனால என்னுடைய அந்த பழைய மனுக்களோட சேர்த்து இதற்கும் அந்த 10 பேர் முன்மொழிவது, 10 பேர் வழிமொழிவது, மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிவது வழிமொழிவது என்பதற்கும் சேர்த்து ஆட்சேபனையை நீங்க தேர்தல் ஆணையத்தில் ஃபைல் பண்ணுங்க, தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கட்டும் என்று ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அது அப்படியே நிலுவையில் இருக்கு. இதே போல ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி அவர்களது மனுவுக்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அதுவும் நிலுவையில் இருக்கு. அப்ப இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. 4 வாரத்துக்குள்ள, அதாவது இவர்கள் உத்தரவு கொடுத்தார்களோ அல்லது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இன்னும் 4 வார காலம் வேணும், எல்லோரிடத்திலும் கேட்டு நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதை பதிவு செய்து கொண்டார்களோ, அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் புரிகிறது. அப்ப தேர்தல் ஆணையத்துல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படும்னா, எடப்பாடி பழனிசாமி 2,20,00,000 பேர் உறுப்பினர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஆனா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்றது 80 லட்சம் வாக்குகள் தான். அப்போ 1,40,00,000 பேர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இவருக்கு வாக்களிக்கல, அவர்கள் இவருக்கு எதிராக இருக்கிறார்கள். இல்ல அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா அரசியலுக்காக பேசலாம். இவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார், உறுப்பினர்கள் 20 லட்சம் பேர் என்று அதிகாரப்பூர்வமாக இவர் அறிவித்திருக்கிறார். வாக்குகள் எண்ணிக்கை இப்ப இதே சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி 40ல் ஒரு 25 தொகுதி வென்றிருக்கிறார்னா, அதாவது பப்ளிக் மேண்டேட், மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று வந்திருக்கோம். 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான ஒரு தோல்வி. ஒட்டுமொத்த வாக்கு சதவீதமே 20% குறைந்திருக்கிறது. அப்ப இதையெல்லாம் அவர்கள் கருத்துல எடுத்துப்பாங்க. அப்படி கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பரிசீலனைக்கு வருகிற அதிமுகவோட விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதிமுக விதி பொதுக்குழுவால் பொதுக்குழுல ஒப்புதல் பொது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். ஒரிஜினலா எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளின்படி, அம்மா அவர்கள் உருவாக்கிய விதிகளின்படி பொதுக்குழுவுக்கு இந்த தலைமை பொதுச் செயலாளர் குறித்து எந்த முடிவெடுக்கிற அதிகாரமும் இல்லை. இதுதான் அடிப்படை. தொண்டர்கள் மூலமாக தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், இதுதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் அனுசரித்து அரவணைத்து இந்த இயக்கத்தை அவர் வழி நடத்தி இருந்த இப்படி ஒரு பிரச்சனையே இன்றைக்கு பின் நாட்கள்ல வந்திருக்காது. நீங்க இந்த நேரத்துல குறிப்பா இன்னொன்னு பார்க்கணும். ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்துல குறிப்பறிந்து ஒரு விஷயத்தை சொன்னார். எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கால அதிமுக நிக்குதுன்னு சொல்லல, அதிமுக கட்சியினுடைய பிரம்மாஸ்திரம் இரட்டை சின்னம் என்று சொல்லுகிற பொழுது, அப்ப வெளியில இருக்கிறவர்களது பார்வை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வை இந்த இரட்டை சின்னமானதாக இருக்கும். இப்ப வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணாமலை வந்துட்டார். வெளிநாடு படிக்க போனேன்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப திருப்பி அவர் வந்திருக்கிறார். அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை என்ன சொன்னாரு? அதிமுக கட்சி ஏதோ பாஜக பாக்கெட்ல இருக்கிற ஒரு பேனா போல ஒரு பொருள், நாங்க இதை தூக்கி இன்னும் இவர்கிட்ட கொடுப்போம், ஓபிஎஸ் கொடுப்போம், தினகரன்ட்ட கொடுப்போம் என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார். அப்ப அதெல்லாம் எதை காட்டுது? தேர்தல் ஆணையத்தின் மீது இவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. பாரதிய ஜனதா கட்சி 18% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. அப்ப இந்த முறை என்ன நினைச்சிருப்பாங்க? வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு இரட்டை சின்னத்தை முடக்கிட்டு அதிமுகவில் ஒரு ஏக்நாத் சிண்டே இருக்கார். எல்லோருக்கும் தெரியும் யார். நான் இல்லன்ட்டாரு. அரசியல்ல இல்லன்னு சொன்னா அதுக்கு மரியாதை இன்னும் அதிகம். இப்ப இல்ல, விரைவில் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு தான் சமீபத்தில் நடந்த அமலாக்கத்துறையினுடைய ரைடு. நீ இதெல்லாம் ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும். புற சூழ்நிலைகள், அகச்சூழ்நிலைகள், எல்லா சூழ்நிலைகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய இது
அந்த எல்இடி பல்பு வாங்கினதுல குறிவைத்து புதுக்கோட்டை, மணல் மாஃபியா தொடர்புடையவங்க, இவங்களை எல்லாம் குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனை வந்து நடத்தி இருக்கிறாங்க. அந்த சோதனை வளையம், அதனுடைய லென்த் அண்ட் நீள அகலங்கள் இவர்களுக்கு புரியும், தெரியும். அப்ப ஏக்நாத் சிண்டே யார் என்பதை முதல்லயே பாரதிய ஜனதா கட்சி முடிவு செஞ்சிருச்சு. அந்த ஏக்நாத் சிண்டேவும் சொன்னாரு, நீங்க பாஜகவோடு நம்ம கூட்டணி வச்சிருந்திருக்கலாம், வச்சிருந்தா நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்றெல்லாம் வந்து சொல்லி இருந்தாரு. அப்ப அவரோ, ஆனா இப்ப சமீபத்துலதான் நான் வேற யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, பல பேர் நான் ஏக்நாத் சிண்டேவா இருக்கிறேங்க, அவரை விட நான் பொருத்தமான ஆளு என்று. அந்த யார் ஏக்நாத் சிண்டேங்கிறதுக்கு போட்டி இருக்கு, பல பேர் அதுக்கு முன் வருகிறார்கள் என்று. அப்ப இந்த தேர்தல், வருகிற சட்டமன்ற தேர்தல் சுமூகமாக இருக்காது. இரட்டலை சின்னத்தை மகிழ்ச்சிகரமாக எடப்பாடி பழனிசாமி கையாள முடியாது. இருக்கிற வாய்ப்புகள், இரட்டலை சின்னம் முடக்கப்படலாம், அல்லது ஏக்நாத் சிண்டேக்களும் அஜித் பவார்களும் உருவாக்கப்பட்டு அவர்கள் வசம் இரட்டலை சின்னம் ஒப்படைக்கப்படலாம். இந்த இரண்டுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எடப்பாடி பழனிசாமி திரும்ப டேபிளுக்கு கீழே குனிஞ்சாருன்னா பாஜக அவருக்கே இதை வழங்குவதற்கு, டேபிளுக்கு கீழே கூட்டணிக்கு சொல்றீங்க? ஆமா, கூட்டணிக்கு அவர்களுடைய திட்டத்துக்கு அடிபணியலாம். ஆனால் அதிமுக பாஜகவோடு கூட்டணி, மகாராஷ்டிரா வந்து பாஜக ஆண்ட மாநிலம், சிவசேனாவோட கூட்டணி வைத்து அவர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். இதற்கு முன்பு 2 முறை நினைக்கிறேன், பல முறை அவர்கள் வந்து அங்க ஆட்சி பொறுப்பை செய்திருக்கிறாங்க. அதனால இந்த ஃபார்முலா அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திருக்கும். தமிழ்நாட்டில் பாஜக என்ற பெயரை கேட்டாலே மக்களுக்கு அலர்ஜி. இன்றைய திரு ஸ்டாலின் அவர்களது பலம் அவருடைய கூட்டணிக்கு என்று ஒரு 25% வைத்துக் கொண்டாலும், பாஜகவின் எதிர்ப்பு அணி ஆன்டி பிஜேபி, ஆன்டி இந்துத்துவா, ஆன்டி மதவாத, ஆன்டி சாதியவாதத்துக்கு வருவதுதான் 60-75%. அது ஏற்புடையதாக இருக்காது. புத்திசாலித்தனமாக திரு எடப்பாடி பழனிசாமி யோசித்து அகச்சூழ்நிலைகள் புறச்சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தணும், ஒன்றுபடுத்தணும். அது ஓபிஎஸ் அவர் முடிவு பண்ணட்டும், எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணட்டும். ஒன்றுபடுத்தப்பட்ட வலிமையான அதிமுகவை கட்டமைத்து, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி செய்கிற தவறே, அம்மா இறந்தது 2016, 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் இப்ப நாளையோட பாத்தீங்கன்னா 8வது ஆண்டு முடியுது. 8 ஆண்டு முடிந்து 9வது ஆண்டு பிறக்குது. இன்னும் தலைமை குறித்த சர்ச்சைகள், சின்னம் குறித்த சர்ச்சைகள். 8 ஆண்டுகள் முடிந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி கட்சியை தனதாக்கி கொள்வதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி மார்க்கண்டேயன் அல்ல, அவருக்கு 72 வயசாச்சு. இந்த தேர்தலில் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற வேண்டும். குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி சுயநலமாக யோசித்தால் கூட தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். மற்ற எல்லோருக்கும் அவரவர்கள் தகுதிக்கும் திறமைக்கும் சீனியாரிட்டிக்கும் ஏற்ப அதிகார பகிர்வு அளித்து இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவர் சிந்திக்க வேண்டும். மீண்டும் நான் மட்டுமே என்று அவர் நினைத்தால், அதாவது 1வது இடத்துக்கு மட்டும் அவர் ஆசைப்படணும், 1லிருந்து 15-20 இடம் வரைக்கும் நான் தான் என்று அவர் ஆசைப்படுகிறார். அந்த பேராசை தான் அவருக்கு இந்த சிக்கலை கொடுக்குது. அப்ப ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி பாஜகவையும் திமுகவையும் ஒரு சேர எதிர்த்தால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறுவது நிச்சயம். அதை நோக்கி அவர் பயணிக்கணும். எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தீர்ப்புன்றது ஒரு மிகப்பெரிய அடிதானா? இல்ல, நிச்சயமாக அனைத்து தரப்பு, அதாவது ஒரு வாரத்தில் முடிவெடுக்கிறோம் துறையெல்லாம் பேசுறாரு, அதெல்லாம் இது சும்மா ஒரு இதுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது அப்படின்றாரு. அதாவது சசிகலா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினராக. அந்த சசிகலாவை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துகிற வித்தை
பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிஞ்சதா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் ஆணையத்துல ஓபிஎஸ் அணியில இருந்தது 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். சசிகலா அணி அன்றைக்கு இருந்தவர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள். அதை உடைத்து சசிகலாவை வீழ்த்தி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தொடர வேண்டும் என்றால், வழக்குகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் என்று பின்புலத்தில் இருந்து ஒரு கூட்டணியை அமைத்து ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ இணைச்சு, அது ஓபிஎஸ் பகிரங்கமாவே சொன்னார்ல, பிரதம அமைச்சர் சொன்னார், அதனாலதான் நான் இணைந்தேன், எனக்கு சொந்தமா முடிவு எடுக்கல என்று அவரே சொன்னார்ல. அதனால இதுக்கெல்லாம் காரணம் நான் நினைச்சிடாதீங்க என்று அவர் சொன்னார். அப்படி செய்ய தெரிந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு அந்த இதே ஃபார்முலா மகாராஷ்டிரால வெற்றி பெற்றிருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமியை அப்புறப்படுத்தி அல்ஜித் பவார்களையும் ஏக்நாத் சிண்டேக்களையும் உருவாக்கி மீண்டும் ஒரு பிளவு இணைப்பு இதுகளை உருவாக்கலாம். நம்ம அவர்களை மட்டுமே நம்ம தப்பு சொல்லக்கூடாது. நாம் ஒற்றுமையாக இருந்தால், அவ்வளோ பேர் சொல்றான், பார்க்கிற அத்தனை கட்சிக்கார சொல்றான், அண்ணா ஒன்னா ஜெயிச்சிடலாண்ணே, சொல்லுங்கண்ணே, நீங்களும் எல்லா தொலைக்காட்சிகள்லையும் எல்லா விவாதங்கள்லையும் எல்லா பேட்டிகள்லையும் சொல்றீங்க, ஏன்னா இவருக்கு புரிய மாட்டேங்குது என்று. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதை விரும்புகிறார்கள், அதிமுக கட்சிக்காரங்க விரும்புகிறார்கள், அரசியல் பார்வையாளர்கள் விரும்புகிறார்கள். திமுக மட்டும்தான் அதை விரும்பல. அந்த திமுகவுக்கு ஒத்து போகிற விதமாக தான் ஒற்றை தலைமையாக வர வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல என்ற நோக்கத்தோடு பயணிக்கிறதை மாற்றி, இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம், ஜெயலலிதா அம்மாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம், ஏதோ விதிவசத்தால் அதிர்ஷ்டத்தால் பணபலத்தால் அந்த இடத்தை ஒரு 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அலங்கரித்திருக்கிறார். அதனால இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம். நம்ம ஒரு அதிர்ஷ்டத்தில் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறோம். மீண்டும் இந்த இயக்கத்தை ஆளுகிற இயக்கமாக உருவாக்கணும், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தால் நிச்சயமாக அவரும் முதலமைச்சராகலாம், ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கலாம், ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கு இருக்கிற இந்த கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் என்கிற கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட மக்கள் சேற்றை வாரி அமைச்சர்களை துரத்தி துரத்தி அடிக்கிற இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பை பெறலாம். அதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி சிந்திக்க வேண்டும். சசிகலா அவர்களை கருத்தையும் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது சசிகலா அவங்க கருத்தை கேட்கணும்னு சொல்லல. அவங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கணக்கில் எடுத்துப்பதாக சொல்லல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டு சேர்ந்தா பிஜேபி ஓபிஎஸ்ஐ தெருவில் விட்டுருவாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் விட்டாங்க இல்லையா, அதை செய்திருவாங்க. அதனால அதுக்கு இது இல்லை. எங்க 2 மனு இதுல வரும். கேசி பழனிசாமி என்னுடைய மனு, ராம்குமார் ஆதித்தன் அண்ட் சுரேன் பழனிசாமி எங்களுடைய மனு வரும். அது ஒருவேளை தேர்தல் ஆணையம் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன், அது ஏற்கனவே நிலுவையில் இருக்கு, அதுவும் வந்துடும். இப்படி எல்லாம் வருகிற பொழுது மக்கள் மத்தியில ஒரு தவறான அபிப்பிராயத்தை உண்டாக்கும். இதுக்கு பெஸ்ட் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் ஓபிஎஸ், நான் இன்னும் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒன்றுபட்ட அதிமுகவாக இந்த தேர்தலை சந்தித்தால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறலாம். அதை நோக்கி அவர் சிந்திக்கணும். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார்.